ஆமா, அவங்கிட்ட இருந்து வண்டி வண்டியா டப்பா டப்பா வாங்கி குமிச்சிட்டு இருக்கியே, பதிலுக்கு நீ ஏதாவது அவனுக்கு கொடுத்தியா? ஓசில வாங்கி கூச்சுக்கிட்டே இரு, பதிலுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சிடாத. கஞ்சா பிசினாரி. மாமாவுக்கு என்ன பிடிக்கும்? குக்கு, யார்கிட்ட கேக்குறது இப்போ? அத்த, மீனாட்சி வாமா, உட்காரு. ஆமா, நீ என்ன அடிக்கடி செங்கோட்டை பக்கம் வந்துட்டு இருக்க? சும்மாதான் அத்த. ஏன் வரக்கூடாதா? தாராளமா வரலாம், இது உன் வீடு மீனாட்சி. அத்த, மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன? ரொம்ப பிடிச்சதுன்னா என்னதான் பிடிக்கும் மீனாட்சி? ஐய, நான் அப்படி கேக்கல அத்த. வேற எப்படி கேக்குற? இப்போ ஏதாவது ஒண்ணு ஓசில வருதுன்னு வைங்க, என்ன வந்தா மாமாவுக்கு பிடிக்கும்? சரக்குதான். அது மட்டும் ஓசில வந்ததுன்னு வச்சுக்கோ, உன் மாமாவை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆனா சரக்குல நிறைய இருக்கே அத்த, அதுல எதை மாமா குடிப்பாங்க? எதனா? இல்ல, அதுல ஏதோ இந்த விஸ்கி, பிராந்தி, ரம்மு அந்த மாதிரி ஏதோ இருக்குமே, அதுல எதுன்னு கேட்டேன். அது என்ன கழுதையோ, பச்சை தண்ணி மாதிரி வெள்ளையா தான் இருக்கும். அத குடிக்கிற அன்னைக்கு மட்டும் உன் மாமாவோட அலும்பு தாங்க முடியாது. ஒரே டான்ஸ் பாட்டுன்னு கூத்து கட்டிட்டு இருப்பான். வெள்ளை கலர் சரக்கு தண்ணி மாதிரி இருக்குமா? அப்பா குடிக்கும் போது நான் பார்த்திருக்கேனே, அது பேர் என்னமோ சொல்வாரே, என்னது இது? வோட்கா. ஆனா நான் போய் எப்படி சரக்கு வாங்க முடியும்? வேற எதுவும் கேட்கணுமா மீனாட்சி? அத்த, பொதுவா மாமாவுக்கு இந்த நீண்ட நாள் ஆசைன்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அத்த? என்ன மீனாட்சி, இன்னைக்கு வேட்டையனை பத்தி இத்தனை கேள்வி கேக்குற? அது ஒண்ணும் இல்ல அத்த, கீரை ஆயும் போது ஏதாவது பேசிக்கிட்டே ஆஞ்சா நேரம் போறதே தெரியாதுல்ல, அதான். அப்படியா? நீங்க சொல்லுங்க அத்த, மாமாவுக்கு ஏதாவது இந்த நீண்ட நாள் ஆசை? அப்படி எதுவும் அவனுக்கு கிடையாது மீனாட்சி. ஆமா. மாமாவுக்கு என்ன பிடிக்கும்னு ஒண்ணுமே தெரியலையே. கீரை ஆஞ்சது போதும் மீனாட்சி, இத கழுவி அடுப்புல வச்சுட்டு வந்துடுறேன். மீனாட்சி, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னது அத்த? ரொம்ப நாளா அவனை யாராவது வரையணும்னு அவனுக்கு கொள்ள ஆசை. அவனும் போகாத பெயிண்டருங்கல்ல, ஓவியருங்கல்ல. யாரு வரைஞ்சு கொடுத்தாலும் மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, பல்லு எடுப்பா இருக்கு, வாய் கொணலா இருக்குன்னு தூக்கி போட்டுருவான். அவனை யார்தான் அழகா வரைஞ்சு கொடுக்க போறாங்களோ தெரியல. மீனாட்சி, எஸ். என்ன வேட்டையா, நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப யோசனையாவே இருக்க. இல்லண்ணே, எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுச்சு, அதை பத்தி தான் கொஞ்சம் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன விஷயம்யா? மீனாட்சி என் வீட்டுக்கு வந்திருக்கா. உன் வீட்டுக்கா? ஏ, மேல சொல்லு. வந்து என் அம்மா கிட்ட துருவி துருவி என்னை பத்தி விசாரிச்சிருக்கா. ஏய், என்னையா சொல்ற? ஆமாண்ணே, எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என் சட்டை சைஸ் என்ன, பேண்ட்டு சைஸ் என்ன, எனக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன சாப்பிடுவேன், என்ன சாப்பிட மாட்டேன், தங்கம் போடுவேனா போட மாட்டேனா, இவ்வளவு ஏன் சரக்கு அடிச்சா என்ன சரக்கு அடிப்பேன், விஸ்கியா, பிராந்தியா, ரம்மா, சைடிஷ் என்ன தொட்டுப்பேன்ற வரைக்கும் விசாரிச்சிருக்கா. ஆட, ஏய், மீனாட்சி அப்படி பண்ணிச்சு? ஆச்சரியமா இருக்க வேட்டையா? எனக்கும் தான் ஆச்சரியமா இருக்கு. ஆனா பாவி மக எதுக்கு எதுனா விசாரிச்சான்னு தான் ஒன்றும் புரியல. ஏய், இன்னுமா உனக்கு புரியல? ஏன், உனக்கு புரிஞ்சிருச்சாக்கோ? എനിക്ക് മനസ്സിലായി. സുന്ദരി നീയും സുന്ദര ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. என்ன? ஏய், வேற என்ன? அதுதான். அதானா?
மீனாட்சிக்கு உன் மேல காதல் வந்துருச்சியா? அதனாலதான் அவ உன்னை பத்தி உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கா. ஐயா சேச்சா அப்படிலாம் இருக்காதண்ணே. நிஜமாதாயா? என்ன நிஜமாதாயா? அன்னைக்கு அப்படிதான் மீனாட்சி உன்கிட்ட க்ளோஸா பழகினா கலையரசி கோவப்படுறா, அதனால கலையரசி என்ன லவ் பண்றான்னு சொன்ன. இன்னைக்கு என்னடானா மீனாட்சி என்ன லவ் பண்றான்னு சொல்ற? எத்தனை பேர் தானே லவ் பண்ணுவாங்க? ஒரு கதையில ஹீரோன்னு ஒருத்தன் இருந்தா ஹீரோயின், ஆன்டி ஹீரோயின், இப்படி எல்லாருமே ஹீரோவை லவ் பண்ணத்தான் செய்வாங்க. இது சகஜம். யாரு நான் ஹீரோவா? கலையரசி உன்னை லவ் பண்ணுதோ இல்லையோ அது எனக்கு சரியா தெரியாதப்பா. ஆனா அடிச்சு சொல்லுவேன், மீனாட்சி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எதை வச்சு நான் சொல்ற? நம்ம கயல்வெளி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோமா இல்லையா, அப்ப இருந்த மீனாட்சி கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது வேட்டையா. ஆமாண்ணே, கொஞ்சம் ஒல்லியா இருக்கா. நான் அதை சொல்லலையா, அப்புறம் அந்த புள்ள நடவடிக்கையில ஒரு மாற்றம் தெரியுதுன்னு சொல்ல வரேன். என்ன தெரியுது? இது வரைக்கும் அந்த புள்ள உன்னை தொட்டு பேசியிருக்கா இல்ல. ஆனா அன்னைக்கு உன் வீட்டுக்கே வந்து உன் சட்டையில இருந்து, பேண்ட்ல இருந்து, ஜட்டியில இருந்து எல்லாத்தையுமே அது துவைச்சு போட்டுச்சுன்னு நீயே சொன்னல. அதுல இருந்து என்ன தெரியுது? ஏன்னா என்ன தொடர்றதும் என் சட்டையை தொடர்றதும் ஒன்னானே. யோ ஒண்ணுதாயா. அந்த புள்ள ஏதோ உதவி மனப்பான்மையில செஞ்சதை போய் சட்டையை துவைச்சு போட்டது வேணா உதவி மனப்பான்மைன்னு சொல்லலாம். ஆனா உள்ளாடைய துவைச்சத எப்படி உதவி மனப்பான்மைன்னு சொல்ல முடியும்? சட்டையில இருந்து உள்ளாட வரைக்கும் துவைக்கக்கூடிய ஒரே உரிமை பொண்டாட்டிக்கு மட்டும்தான் உண்டு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு மீனாட்சி என்ன விரும்புறான்னு நினைச்சா அது தப்புண்ணே. ஐயா, பேங்க் லோனுக்காக கையெழுத்து போட்டு கொடுன்னு மீனாட்சி கிட்ட நீ கேட்டியா? இல்ல, மீனாட்சியா தான் உதவி பண்ணா. நீ பேங்க்ல லோன் வாங்க முயற்சி பண்ணது அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும்? சதா உன் நினப்பிலேயே உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காயா மீனாட்சி. கேட்டதும் ஒருத்தங்க உதவி பண்ணா அத உதவின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கேட்காமையே வந்து உதவி பண்ணா அதுக்கு பேரு நட்பு, அப்படி இல்லைன்னா காதல். இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுயா. போதுமா? சரி, அப்ப மீனாட்சிக்கு என் மேல இருக்கிறது நட்பா கூட இருக்கலாம்ல? இருக்கவே முடியாதுயா. நான் அடிச்சு சொல்றேன், இது காதல் தான், இது காதல் தான், இது காதல் தான். மாமா, மீனாட்சி உனக்கு 100 ஆயுசுதா. ஏன்னு இப்பதாம உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? அது ஒண்ணு இல்ல மீனாட்சி, உன்னை பத்தினா உன்னை பத்தி எல்லாரையும் பத்தியும் பொதுவா அப்படி நீ சொல்றா. அது வந்து மாமா, உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். பரிசா? அது உங்ககிட்ட தான் கொடுக்கணும், அதான். என்ன மீனாட்சி, நான் கொடுத்த பரிசுக்கு பதில் பரிசா? நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? அப்படிலாம் இல்ல மாமா, எப்பவுமே நீங்க தான் எனக்கு gift கொடுக்குறீங்க, நான் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன். பதிலுக்கு நான் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல, அதான். எதுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? டக்குன்னு gift கொடு மீனாட்சி. சரி, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். பேண்ட் சட்டை. பிராந்தி வரலா? நீங்க சொல்லுங்க. எங்களால கெஸ் எல்லாம் பண்ண முடியல மீனாட்சி, நீயே சொல்லிடுறேன். சரி, கண்ணு மூடுங்க. நான் பண்ணதை திரும்ப எனக்கேவா? அண்ணே, நீங்களும் தான். யாரு? நானுமா? மாமா, கண்ணை மூடுங்கண்ணே. கண்ணை திறங்க மாமா. என்னது இது? பிரிச்சு பாருங்க. என்ன மீனாட்சி, சாமி போட்டாவா? பார்த்தா உங்களுக்கே தெரியும். ரிப்பன்லாம் வச்சு பயங்கரமா இருக்கே.
மீனாட்சி இது? இல்ல அத்தை உங்களுக்கு ரொம்ப நாளா யாராவது உங்களை ஓவியமா வரையணும்னு ஆசை இருக்கிறதா சொன்னாங்க. அதான் நானே வரைஞ்சு எடுத்துட்டு வந்தேன் மாமா. என் பெயிண்டிங் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? கொன்னுட்ட மீனாட்சி. அப்பா சான்ஸ் இல்லடா. மீனாட்சி நெசமா இத நீயா வரைஞ்ச? அண்ணா இல்லடா, உனக்குள்ள இப்படி ஒரு ஓவிய திறமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமே போச்சே, அதான் கேட்டேன். ஏன் மீனாட்சி, என் போட்டோ கூட இல்லாம என்ன பார்க்காம எப்படி என்ன இவ்வளவு தத்ரூபமா வரைஞ்ச? உங்க உருவம் தான் என் மனசுலயே இருக்கே மாமா, அப்புறம் எதுக்கு போட்டோலாம்? யோ கவனிச்சியா, நீ அவன் மனசுல இருக்கியா? மீனாட்சி, ஆ? அண்ணனுக்கு வர வர இந்த சின்ன எழுத்தெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ம், அது என்னடா அது கீழே ஏதோ சின்னதா எழுதியிருக்க? வித் லவ் மீனாட்சி. வித் லவ் மீனாட்சியா? மாமா பிடிச்சிருக்குல்ல? ஐயோ மீனாட்சி, இதை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தையில சொன்னேன்னா அது ரொம்ப சாதாரணமாயிடும். எனக்கு ஏதோ பிறவி பையன் அடைஞ்ச மாதிரி இருக்கு. போதுமா? ம், மீனாட்சி, இது வரைஞ்ச கைக்கு ஒரு மோதிரம் போடணும்னு தோணுது. ஆனா என்கிட்ட மோதிரமே இல்லைன்னு நினைக்கும் போதுதான். பரவாயில்லண்ணே பரவாயில்ல, நீங்க மோதிரம் கொடுக்கணும்னு நினைச்சதே போதும். சரிங்க மாமா, நான் வரேன். தேங்க்ஸ் மீனாட்சி. அதெல்லாம் பரவாயில்ல, பாய். பாய்ண்ணே. பைமா பைமா பைமா. மீனாட்சி உண்மையிலே பின்னிருச்சுலண்ணே. அது கிடக்கட்டும்யா, முதல்ல கை குடியா. எதுக்கு? நான் சொல்லல மீனாட்சி உன்னை லவ் பண்றான்னு. லவ்வா? யோ, வித் லவ் மீனாட்சின்னு போட்டா என்னைய அர்த்தம்? அன்புடன் மீனாட்சின்னு அர்த்தம். உனக்கு எவன் இங்கிலீஷ் வாத்தியா? வித் லவ் மீனாட்சினா காதலுடன் மீனாட்சின்னு அர்த்தம்யா. ஏய், இந்த படத்து மூலமா மீனாட்சி அவளோட காதலை சொல்லிட்டு போயிருக்காயா? மீனாட்சி வேட்டையனை லவ் பண்றா. நிப்பாட்டுங்க, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏய், இது சண்டை இல்ல, கொண்டாட்டங்கிறேன். கொண்டாட்டமா? என்னத்த கொண்டாடிட்டு இருக்கீங்க? வைனா, மீனாட்சி வேட்டையனை லவ் பண்றா. சும்மா என்னென்ன சொல்ற? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல மைனா, அவர் ஏதோ சும்மா வளரிட்டு இருக்காரு. யோ, நான் எங்கே வளர்றேன்? நீ அமைதியா இரு முதல்ல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. மைனா, அது வந்து நீ ஏன் சொல்லு, வித் லவ்னு போட்டா என்ன அர்த்தம்? லவ்னா காதல் தானே. மீனாட்சி வேட்டையனை காதலிக்கிறதா தானே அர்த்தம். இங்க பாருண்ணே, நீ என்ன வேணா அர்த்தம் கண்டுபிடிச்சுக்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. மீனாட்சி சரவணனை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு எனக்கு தெரியும். அதனால நான் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்க விரும்பல. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி மீனாட்சி என்ன காதலிச்சா அது அவளே வந்து என்கிட்ட சொல்லட்டும், அப்ப நான் நம்புறேன். அது வரைக்கும் எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கேன். என்ன நம்பவே மாட்டேங்கிறான். ஏலை, ஏ வேட்டையா, ஏ கிறுக்கு மேல இருக்கான். ஏ நில்றா, ஏ நில்லியா வேட்டை, வேட்டை. சும்மா இல்லாம வித்து லவன் போட்டு எல்லாத்தையுமே குழப்பிட்டு இருக்கா. குந்தோணி இருடி, நீ தேவையில்லாம வேட்டைய மனசுல ஆசை வளர்க்காத மீனாட்சி. தெளிவா ஒரு முடிவெடு மீனாட்சி. சரவணனா வேட்டையனா? குக்கு, இன்னைக்கு உனக்கு கொய்யா பழம் தான் போ. நான் சின்ன சின்னதா அழகா நறுக்கி கொடுக்கறேன்னு ஹாப்பியா சாப்பிடு. ம்? வாடா என் தங்கம், வா வா வா, இங்க பாரு குக்கு, இது வாங்கிக்க, இங்க வா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தட்டை ஏண்டி தட்டி விட்ட?
இருக்கிற ஆத்திர தட்டத்துக்கு தலையில போட்டிருப்பேன். தரையில போட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்க. பைத்தியம் பைத்தியம். ஆமாடி, நீ எல்லாத்துமே பைத்தியம் ஆக்குனா உன் கண்ணுக்கு எல்லாமே பைத்தியமா தானே தெரிவாங்க. நான் யாரடி பைத்தியமாக்குனேன்? யார ஆக்கல? என்னைய வேட்டைனா உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க பாட்டி, ஏன் உன்னே நீ பைத்தியமா தானே ஆக்கிக்கிற? ஏண்டி இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன இப்படி கரிச்சு கொட்டுற நீ? வேட்டையன் கேம்ல அந்த படத்தை போய் கொடுத்த? என்னடி விளையாடுறியா நீ? நீ தானே ஒரு கிஃப்ட் வாங்கினா பதிலுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அதுதான் நாகரிகம், அதுதானே என்ன ஏத்தி விட்ட. இந்த வியாக்கியானம்னா நல்லா பேசு. படம் வரைஞ்சு இந்தாடான்னு சொல்லி சும்மா போய் கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்குள்ள வித்து லவ் மீனாச்சின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க அவனுக்கு? மைனா, யாருக்கு நான் படம் வரைஞ்சு கொடுத்தாலும் வித் லவ் மீனாட்சின்னு கையெழுத்து போட்டு தானே கொடுப்பேன். அதுவும் இல்லாம வித் லவ் மீனாட்சின்னா அன்புடன் மீனாட்சின்னு அர்த்தம். சும்மா அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாம ஏன் தலையை போட்டு உருட்டாதீங்க. ஆமா, இவங்க அப்படியே எலிசபெத் ராணி இங்கிலீஷ்ல தான் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அன்புடன் மீனாட்சின்னு சொல்றீங்கன்னா அதே கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டு எதுக்கு இந்த இங்கிலீஷ் பீஸ்ல போட்டு எல்லாருமே குழப்பிக்கிட்டு இருக்க? இப்ப நான் அப்படி கையெழுத்து போட்டதுனால யாரடி அப்படி கன்ஃபியூஸ் ஆனாங்க? அத சொல்ல முதல்ல. வேட்டேந்தா நீ வேட்டையை காதலிக்கிற டக்ளஸ் அண்ணே அவங்க கிட்ட போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா உனக்கு? ஏதோ வேட்டையை தெளிவா இருக்க போய் அப்படின்னா இல்லன்னு மீனாட்சி காதல்ன்ற அர்த்தத்துல கையெழுத்து போட்டிருக்காது அப்படின்னு எடுத்து சொல்லி பிரச்சனை முடிச்சு வச்சிருக்கான். இல்லன்னா என்ன இருக்கு சொல்லு? சரி அதை விடுப்ல, எதுக்குள்ள வேட்டை வீட்டுல போய் துணியெல்லாம் தோச்சு போட்ட? ஏ சொல்லுன்றல்ல. அது நிறைய துணி அழுக்கா கிடந்தது. சரி பாவமே தனியா துவைச்சு கஷ்டப்படுவாரேன்னு நம்ம துவைச்சு கொடுக்கலான்னு தான். கஷ்டப்படுவான்னு வேட்டி சட்டை தோச்சு கொடுத்தா சரி, என்னத்துக்கு போய் நீ ஜட்டி பண்ணியெல்லாம் தோச்சு கொடுத்த? அது நான் துவைக்கல. இல்ல வேட்டியை துவைக்கும் போது அதுக்குள்ள அதெல்லாம் கிடந்திருக்கு, நான் சரியா கவனிக்கல. அந்த லட்சணத்துல துணி துவைச்சிருக்கீங்க. விட்டுருந்தா அவனே ஒழுங்கா தோச்சிருப்பான்ல. தெரியாம தான் கேக்குறேன். நீதான் மணாலனே மங்கையின் பாக்கின்ற மாதிரி சரவணன் தான் என் உயிர், சரவணன் தான் என் மூச்சு பேச்சு வாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேல்ல, அதையும் நாங்க ஒத்துக்கிட்டோம்ல. நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒரு மூலையில உட்காந்தோமா, சரவணன் போட்டவ பார்த்தோமா, எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சுன்னு பொழுத கழிச்சோமான்னு இல்லாம எதுக்கு கண்டவங்க வீட்டுக்கு போயிட்டு 10 பாத்திரம் தேய்ச்சு துணியை துவைக்கணும்? நீ துணி துவைக்க போனனால தானே எல்லாரோட மனசு இக்கனா வருது. இப்ப என்ன நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றியா? அம்மா தாயே, அந்த கர்மாந்திரனா யாருக்கு வேணாம், எல்லாரோட மனசு குழப்பாதன்னு சொல்ல வரேன், புரியுதா? நீ தேவையில்லாம வேட்டைய மனசுல ஆசையை வளர்க்காத மீனாட்சி. தெளிவா ஒரு முடிவெடு மீனாட்சி. சரவணனா வேட்டையனா, பாச்சாவா ஆண்டனியா, ஏதாவது ஒரு பக்கம் இரு. வீணா பாஷா பக்கம் இருப்பேன், ஆண்டனி பக்கம் இருப்பேன், இந்த விஜயகுமார் கேரக்டர் மாதிரி நீயும் சத்தி எங்களையும் சாவடிக்காத. பாரு, நான்லாம் வேட்டைன ஒன்னும் நினைக்கலாம் இல்ல. என் மனசுல எப்பவும் சரவணன் தான் இருப்பான். என்ன சிரிப்பு? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உண்மையை சொல்லு. கைவெளி கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது உன் மனசுல வேட்டை மேல ஒரு அபிப்பிராயம் வரல? வேட்டையை ஏத்துக்கலாம்னு உன் மனசுல தோணல? பதில் சொல்லு. இல்ல பொய் சொல்ற மீனாட்சி. இங்க வாரு, வேட்டனை ஏத்துக்கிறது பெரிய கொலை கொத்தனா நினைக்காத. அது தப்பே கிடையாது. இல்ல மைனா, என்னால சரவணனை மறக்க முடியாது. நீ வேட்டனை ஏத்துக்கிட்டாலும் யாரும் குத்த சொல்ல மாட்டாங்க மீனாட்சி. எனக்கு சரவணன் தான் வேணும், வேட்டையெல்லாம் வேணாம். இங்க பாரு, அவசரப்படாத, கண்ணை மூடி நிதானமா யோசிச்சு ஒரு முடிவெடு. இல்ல, கண்ணை மூடி யோசி மீனாட்சி. உன் மனசுல வேட்டையா இருக்கானா இல்ல சரவணன் இருக்கானு உனக்கே தெரியும்.
யோசிச்சு முடிவெடு மீனாட்சி. கண்ணு மூடி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் யோசி, அது போதும். எனக்காக பிளா, ப்ளீஸ் பிளா. இல்ல மைனா, என்னால இப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. எனக்கு என் சரவணன் தான் வேணும். சரவணன் மட்டும் தான் வேணும். மீனாட்சி